கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 128:5. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது எந்த ஒரு குறையும் இருக்காது. ஜீவனுள்ள நாளெல்லாம், வாழுகிற நாட்களெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்க. ஆண்டவர் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். நான் அவனை சியோன்லேருந்து ஆசீர்வதிப்பேன், எருசலேமின் வாழ்வை காணும்படியாய் செய்வேன். ஒரு செழுமையான ஆசீர்வாதம், பசுமையான ஆசீர்வாதம், வாழ்க்கையில் குறைவுகளெல்லாம் நிறைவாக்கக்கூடிய இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க போகுது. நிச்சயமாக நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான் இவ்விதமாக ஆசீர்வதிப்படுவான். தேவனுக்கு பயந்து வசனத்துக்கு நடுங்கி அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுக்கு இன்றைய தினம் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்புங்க. சியோனிலிருந்து தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவருடைய கரம் இன்றைக்கி பரத்துலேருந்து ஒத்தாசை உங்களுக்கு வரும். இந்த தினத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. இன்றைக்கி என்ன காரியத்துக்காக ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறீங்களோ அதை தேவன் இந்த இடத்துல உங்களுக்கு வெளிப்படையாய் ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொடுக்க போகிறார். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.